ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரயான் எடிட்டிங் காயில். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, எங்க ஊர் காயில்பட்டினம் காட்டுத்தேக்காத்தூர்ல அஃப்ரா அக்யூரியம் சொல்லிட்டு வண்ணமயமான மீன்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்துருந்தாலே தெரியும், வண்ண வண்ணமா ரகரகமா மீன்கள் துள்ளி ஓடுறது பார்த்தா மனதுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த கடையை நம்ம ரிவ்யூ எடுக்க வந்திருக்கிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் மனசாட்சி வச்சு சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்கப்பா. ஏன்னா நானும் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து கட்டிகிட்டே இருக்கிறேன். அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுற மாதிரியே தெரியல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இனி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாகவே வந்துட்டு இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக சென்னைக்கு வேற போகிறேன். இன்ஷா அல்லாஹ் அங்கே உள்ள ஹெவி கண்டென்ட்லாம் நான் இங்கே அடிக்கடி அப்டேட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை நீங்கள் செய்யக்கூடிய வேலை சப்ஸ்கிரைப் மட்டும்தான். வாங்க, என்ன ரகரகமான வண்ணமான மீன்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஏராளமான எக்கச்சக்கமான ஃபைட்டர் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கிரீனிஷ் கலர் மிலிட்ரி கிரீன் மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு ரேட்டு, ஒரு ஃபைட்டர் ஃபிஷ்ஷோடைய ரேட்டு வந்து 50 ரூபா தான் போட்டுருக்காங்க. 50 ரூபா இதே குறைந்த விலை தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி நிறைய கடைக்கு போயிருக்கிறேன். அந்த இடங்கள்ல வந்து 100 ரூபா 90 ரூபா அந்த ரேஞ்சிலேயே ஃபைட்டர் ஃபிஷ் இருக்குது. இது வந்து குறைந்த விலையிலே இருக்குது. ஸோ இன்னும் நிறைய என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்க வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கோல்டு ஃபிஷ்ஷில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கோல்டில் பிளாக்ல கோல்டு ஃபிஷ் மாதிரி வந்துருக்குது. அப்புறம் வந்து ஒரு டேங்க் கிளீனருமே இருக்குது. இது எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஒரு ஜோடி 40 ரூபா தான் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்ணமயமான மீன் தொட்டி வகைகள். ஏன்னா நல்ல அழகாக பவுல் மாதிரி கோல்டு ஷேப்பில் அழகாக இருக்குது. மாஸ்டர்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அட்டகாசமாக. இது வீட்டில் ஒரு டைனிங் டேபிள்லையோ இல்லைன்னா நீங்கள் படுக்கிற அந்த பெட்லைட் பக்கத்துலையோ அந்த லேம்ப் பக்கத்துலையோ வச்சுன்னு சொன்னால் அப்படி ஒரு டாப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் அந்த மீன் பிடிக்கிற வலை, ஏன்னா மீன் பிடிக்கிற வலை வந்து மாஷால்லா எல்லா ரேட்டில் 10 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீன் அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள், எடுக்க முடியாது கோல்டு போட்டு. இது என்னென்னா நீங்கள் அந்த பல்பு மாதிரி இந்த தொட்டி தொங்க விட்டுக்கலாம். உங்கள் ரூமில் பல்பு இருக்கிற இடத்துல இந்த மீன் தொட்டியை தொங்க விட்டுக்கலாம் பல்பு போட்டு. மாஷால்லா என்ன ஒரு வெரைட்டியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா. அடுத்து நிறைய ஃபைட்டர் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஃபைட்டர் அப்படின்னாலே மீன்கள் தொட்டியோட இந்த ஃபிஷ்ஷை விடுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா விட்டு ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற மீனை காலி பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஏராளமான மீன் தீன் வகைகள்னு சொல்லுவோம். எப்படி ஒரு சராசரி மனிதர்களுக்கு நம்ம 3 வேளையும் உணவு அருந்துகிறோமோ அது போல தானே வண்ண மீன்களும் அதுக்கு தேவையான உணவு அருந்துங்க. வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏராளமான மீன் தீன் வகைகள். இது என்ன ரெட் ரோஸ்ன்னு இருக்குது. இப்போ ஒரு சைனா ப்ராடக்ட். இது மோஸ்ட்லி எல்லா வீடுகள்லேயுமே நம்ம மீன் தீன் வகைகள் பார்த்தாலே இந்த சைனா ப்ராடக்ட் உள்ள பேக் தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். ஏன்னு சொன்னால் மீன்களும் இந்த ஒரு ப்ராடக்டுடைய மீன் எந்த மீன் வெரைட்டி வேணாலும் மீன் வந்து இந்த ப்ராடக்ட் முக்கியமாக சாப்பிடுது. ஏன்னு சொன்னால் பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்றாப்புல மீன் ஸ்மெல்லும் அட்டகாசமான முறையில் இருக்குது. அந்த மீன் ஸ்மெல்லும் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்ண மீன்கள். இது எந்த ஃபிஷ்ஷு, இது வந்து ஒரு மாதிரி கோல்டு வெர்சஸ் இந்த பிளாக்ல கலந்து ஒரு ஜோடியான மீன். ஒரு ஜோடி வந்து 50 ரூபா கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து சின்ன சின்ன கட் ஃபிஷ்.
இதெல்லாம் வந்து ஒரு ஜோடி வந்து 40 ரூபான்னு போட்டுக்கிறாங்க. கட்ஃபிஷ் வந்து ஏகப்பட்ட எக்கச்சக்கமான குட்டிகள் விடும். அது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் மாலி வந்து ஒரு ஜோடி 40 ரூபா தான் போட்டுக்கிறாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கொஞ்சம் மனசாட்சி வச்சு சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிருங்கப்பா.